நன்றாக கொஞ்சம் நடுநிலையாளர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மாடு ஒன்று கன்று ஈனும். அந்த கன்று குட்டிக்கு பிறக்கிற போதே கால்கள் இருக்கும், காதுகள் இருக்கும், கண்கள் இருக்கும், வால் கூட இருக்கும். ஆனால் கொம்பு பின்னால் தான் முளைக்கும். பின்னால் முளைத்த அந்த கொம்புதான் பின்னாளில் அந்த மாட்டை காப்பதற்கு பெரும் ஆயுதமாக விளங்கும் என்பதைப் போல ஓர் இயக்கத்திற்கு பின்னால் வந்து சேர்கின்ற இளைஞர்கள் தான் அதற்கு நிரந்தரமான படைக்கலங்கள். ஒரே ஒரு கார் அடங்குகின்ற அளவிற்கு 5 பேர் தொடங்கினோம் இந்த சுற்றுப்பயணத்தை. அன்றிலிருந்து இன்று வரை தளபதியோடு தொடர்கின்றவன் என்ற பெருமை மட்டும்தான் என்னுடைய தனிப்பெரும் சிறப்பாக நான் கருதுகின்றவன். நாடு, நகரம், பட்டி, தொட்டி, கிராமங்கள் என அவர் சுற்றாத இடமில்லை, கால்கள் படாத இடமே இல்லை. ஊர்கள் தோறும் முழங்கினார். எங்கெல்லாம் இளைஞர்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஈர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி தொடங்கியதற்கு பின்னால் தான் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வரலாற்றிலே ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. ஒரு காலகட்டத்தில் அவசர நிலைக்கு பின்னால் பல சோதனைகளை சந்தித்த நேரத்தில் இளைஞரணி என்ற அமைப்பு உருவானதற்கு பின்னால் தான் 1984 மாவட்ட அமைப்பாளர், துணை அமைப்பாளர்கள் என்று நியமிக்கப்பட்டதற்கு பின்னால் தான் 1986 ஆண்டு தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் முழுமையாக கழகம் வெற்றி பெற்றது. அதற்கு பின்னால் தான்